ஸ்ரீ காசி காண்டம் 91ஆம் பகுதி. கங்கேஸ்வரரின் மகத்துவம். ஸ்கந்தன் கூறினார், பாவமற்றவரே, பார்வதீசரின் மகத்துவம் தங்களுக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. முனிவரே, கங்கேஸ்வரரின் தோற்றத்தை இப்போது கேளுங்கள். அதை கேட்டால் அவர் எங்கிருந்தாலும் கங்கையில் நீராடிய பலனை அடைவார். கங்கை திலீபரின் மகனான பகீரதருடன் சேர்ந்து இந்த ஆனந்த கானனத்தில் சக்கர புஷ்கரணி தீர்த்தத்துடன் சங்கமித்த போது சம்புமூர்த்தி உறுதி அளித்த பாதுகாப்பால் பிறந்த புனித தலத்தின் இணையற்ற சக்தியை அவள் அறிந்தாள். காசியில் ஒரு லிங்கத்தை நிறுவியதன் மகத்தான பலனை நினைவு கூர்ந்த பின்னர் கங்கையால் ஒரு அற்புதமான லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. காசியில் கங்கேஸ்வர லிங்கத்தை காண்பது மிகவும் அரிதானது. ஒரு பக்தர் தசஹாரத்தில் ஜேஷ்ட மாதத்தில் பிரகாசமான பாதியில் 10வது நாளில் கங்கேஸ்வரரை வழிபட்டால் 1000 பிறவிகளில் குவிந்த அவரது பாவம் உடனடியாக அழிந்துவிடும். கலியுகத்தில் கங்கேஸ்வர லிங்கம் பெரும்பாலும் மறைக்கப்படும். அதன் பார்வை அனைத்து மனிதர்களுக்கும் புண்ணியத்திற்கு உகந்தது. அரிய கங்கேஸ்வர லிங்கத்தை யாராலும் காண முடிந்தால் சந்தேகத்திற்கு இடமின்றி கங்கையை அவர் நேரடியாக காண்கிறார். மித்ரா மற்றும் வருணரின் மைந்தனே, அனைத்து பாவங்களையும் நீக்கும் கங்கை கலியுகத்தில் மிகவும் அரிதான அணுகல் கொண்டது என்பதில் எந்த ஐயமும் இல்லை. திஷ்ய கலியுகம் வரும்போது காசி இன்னும் அரிதான அணுகல் நிலையில் உள்ளது. அதற்கும் மேலாக கங்கேஸ்வரர் என்ற லிங்கம் காசியில் இன்னும் அரிதான அணுகல் நிலையில் இருக்கும். அதன் வருகை பாவங்களை அழிக்க உதவுகிறது. ஒரு பக்தர் கங்கேஸ்வரரின் மகிமையை கேட்டால் அவர் ஒருபோதும் நரகத்தில் விழமாட்டார். அவர் தேவையான பல புண்ணியங்களை பெறுவார், மேலும் விரும்பத்தக்கதை பெறுவார். 91ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.